ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். கான்ஃபரன்ஸ் இணையான தமிழ்ச்சொல். மாநாடு கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிக. கன்சுலேட் துணை தூதரகம். உவமையின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க. கிணற்று தவளை போல அறியாமை நிகழ்வு. வேலலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை, அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும்போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. இதற்கு சரியான வினா, யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? கொடுக்கப்பட்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. விரிந்தது, விரித்தது. இந்த கொஷின் பார்த்தோம்னா நம்ம 2-3 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க, அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. அடங்கு, அடக்கு. ஆசிரியர் அடங்கியதால் மாணவர் அடங்கினர். இது தவறு. சரியானது இது. ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். அகர வரிசைப்படுத்துக. ஆசிரியர், ஓணான், கிழி, தேனீ, தையல், பழம், பூனை, மனிதன், மாணவன், மான், வௌவால். இதில் உயிரெழுத்து உயிர்மை எழுத்து சேர்ந்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்து எடுத்துட்டு அப்புறம் உயிர்மை எழுத்து எழுதணும். கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி. முதல்ல கடல், கடல், குளிர்ச்சி, கொண்டல், கோடை. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறி. தனிந்தது. வேர்ச்சொல்லில் இருந்து தொழிற்பெயர் கண்டறிதல். கட்டு, கட்டுதல். வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வாழ்க்கை. மரம், மரம். 2 சொற்களுக்கும் பொருள் வேறுபாடு. மரம் அப்படின்னா தாவரம், வாழை மரம், தென்னை மரம், அந்த மாதிரி சொல்றோம் அது. மரம் அப்படின்னா வீரம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இழை, இழை. இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல், இந்த இழை அப்படின்னா நூலிலை. பொருள் வேறு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. வவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உயிரொளி. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. சரியான மரபு பிழை நீக்கிய சொல் கொடியில் உள்ள மலரை கொய்து வா. சந்திப்பிழையற்ற வாக்கியம் கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். திருவள்ளுவர் ஆண்டு மேற்கணக்கு நூல். திருவள்ளுவர். பொருந்தாத சொல்லை கண்டது. இதை நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு இவருடைய காலம் இது அப்படின்னு போட்டக்கூடாது. ஏன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தாத சொல். திருவள்ளுவர் அப்படின்னா காலம் கிபி 31. இவர் எழுதினது குறள் வெண்பா 1330 இருக்கிறது. எல்லாமே கரெக்டு. தப்பாக இருக்கிறது இதுதான். மேல்கணக்கு நூல். மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. சோநாடு. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. விலகு. களம் கூட்டல் ஏரி, களமேரி. செந்நெற்கட்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. இந்த மாதிரி 3 பிரிக்கிறதுல கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். எப்படி கண்டு எடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் அந்த மாதிரி. செந்நெற்கட்டு. செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. கண் கூட்டல் இல்லது, கண்ணில்லது.
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள்? அடுத்தது சொல் பொருள். சேகரம் கூட்டம், கூட்டம் சேர்க்காதீங்க சொல்கிறோம் இல்லையா. கெடி கலங்கி, கலங்கி அப்படின்னாலே மிக வருந்தி, கலங்கினா வருந்தி, கெடி கலங்கினா மிக வருந்தி. விண்ணம், விண்ணம் அப்படின்னா சேதம். வாகு, உடல் வாகு அப்படின்னா வாகு அப்படின்னா சரியாக. சேகரம் அப்படின்னா கூட்டம், கூட்டம் சேர்க்காதீங்க. கெடி கலங்கி மிக வருந்தி, விண்ணம், விண்ணம் பண்ணிட்ட அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா. விண்ணம் என்றால் சேதம், வாகு அப்படின்னா சரியாக. கடும்பு, கடும்பு அப்படின்னா சுற்றம். நரளும், ஒளிக்கும், பொம்மல், சோறு, படுகர், பள்ளம். கடும்பு அப்படின்னா சுற்றம், நரளும் அப்படின்னா ஒளிக்கும், பொம்மல், சோறு, படுகர், பள்ளம். அஃது ஓர் அழகான ஊர், அஃது ஓர் அழகான ஊர், இதுதான் கரெக்ட். சாலவும் நன்று எவ்வகை தொடர்? சால, தவ, நனி, உரு, கழி, கூர் இதெல்லாம் வந்தால் உரிச்சொல் தொடர். சரியான கூட்டப்பெயர்களை தேர்க. ஆட்டு மந்தை, இதுதான் கரெக்டு. புட்கட்டு, புல் கட்டுன்னு வராது, புட்கட்டு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணி. அன்பும் அறனும், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. இயல்பை உடையது கிடையாது, இயல்பில்லை, அதனோட பொருளையே தான் வரும். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு. இந்நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது. கூற்று சரி, காரணமும் சரி. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று வினவுதல் கொளல் வினா. காரணம், தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருளறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. புல், இந்த புல் அப்படின்னா பறவை என்பதன் வேறு பெயர் புல். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால், இது சரியான நினைப்பு சொல். அதனால் பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இதற்கு சரியான இணைப்பு சொல் எனவே. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான இணை ரவி வருவான், எதிர்காலம். சொற்களை இணைத்து புதிய சொற்களை அமைந்த சரியான விடையை தேர்க. விளையாட்டு திடல், தயிர்ச்சோறு, பறவை கூட்டம். பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் பயிற்சி மலை, பயிற்சி மொழி, பயிற்சி நடை, பயிற்சி மூச்சு, அதெல்லாம் வரும். பயிற்சி மலை அப்படிங்கிறதா வராது. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன், இதுதான் எழுத்து வழக்கு சொல். பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்தக்குறி இடுக. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும்.
திருநெல்வேலி சரியான மருவு பெயர் நெல்லை. மயிலாப்பூர் மயிலை. பிரித்தெழுதுக செய் நன்றி. செய் கூட்டல் நன்றி. அவன் வந்தது, அவன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ அந்த திணை தான் அங்கே வலுவாயிருக்கு. அப்போ திணை வலு. உழை உழை. உழை அப்படின்னா வேலை. இந்த உளைச்சல் மன உளைச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, அப்புறம் உளைச்சல் அப்படின்னா வழி. கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என பதிலளிப்பது மறைவிடை. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா? ஐய வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினவுதல் கொழல் வினா. ஏன்னா அந்த புக்கு நமக்கு வேணும், அதுக்காக கேட்குறோம். அப்போ கொழல் வினா. அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தமிழாக்கம் தருக. புரோட்டோகால் மரபுத்தகவு. புரோட்டோகால் அப்படின்னா மரபுத்தகவு. சக்தி கவிதை இயற்றினாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பிறவினை வாக்கியம். வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆட்டினான். ஆடினான் அப்படிங்கிறது எப்படி வரும்னா ஆட்டினான். வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இவ்விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்க. வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார்? எங்கு அப்படின்னா வள்ளலார் வடலூரில். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை சேர்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தாள். பொம்மை செய்தாள் அப்படின்னா தன்வினை. செய்வித்தாள் அப்படின்னா பிறவினை. வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழிய அதனுடைய வேர்ச்சொல் வாழ். இகழான் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை கண்டறி. ஈ. உறங்கினாள் இதன் வேர்ச்சொல்லை கண்டறி. உறங்கு. மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் யாது? மா. மான் அப்படின்னா மரம், விலங்கு, வயல், வண்டு இதெல்லாமே குறிக்கும். காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க. வழி, கால், தென்றல் இதெல்லாமே காற்றினை குறிக்கும் சொற்கள். அப்போ காற்றினை குறிக்காதது பொறுப்பு. டையிங் இச்சொல்லுக்குரிய தமிழ்ச்சொல் சாயம் ஏற்றுதல். தமிழ் சொல்லை கண்டறிக. மேனோஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின. பொருந்தாத சொல் படித்து, படித்த, பிடித்து, பாய்ந்து. மற்றதெல்லாம் பாருங்க. படித்து, பிடித்து, பாய்ந்து எல்லாமே வினையெச்சம். ஊல முடிஞ்சிருக்கும். படித்த அது பெயரெச்சம். அப்போ பொருந்தாதது படித்த. ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு. அஃறிணை அஃறிணையுடைய எதிர்ச்சொல் உயர்திணை. பேதையர் பேதையர் அப்படின்னா அறிவில்லாதவங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட் அறிவுடையவர். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையடி. இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது? மனிதரைப் போலவே முடிவெடுக்கும் திறன், கடினமானவற்றையும் முடிக்கும் திறன், ஓய்வின்றி உழைக்கும் திறன் இவை அனைத்தும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. விளை நிலம் கட்டடங்களாகிறது. ஒருமையிலிருந்து ஆகிறது அந்த மாதிரி வரும். விளை நிலங்கள் அப்படின்னா
கட்டடங்கள் ஆகின்றன. சொல் பொருள் பொறுத்துக. முனிவு. முனிவு அப்படின்னா சினம். தார் மாலை. தமர். தமர் அப்படின்னா உறவினர். முடி தலை. ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இதில் உள்ள சரியான பிழையை திருத்தி தேர்வு செய்க. ஓர் ஊரில், எப்பவுமே உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும். ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய, இது வந்து என்னது, உயிர்மெய் எழுத்து. ஒரு பெரிய மீன் இருந்தது. ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃதுன்னு வராது, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அடர்ந்த மரம். எவ்வகை தொடர்? அடர்ந்த ஆள முடியுது, அப்போ பெயரச்ச தொடர். மலைபடுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கூத்தராற்றுப்படை. நான்கறிவு உயிரினம். நண்டு, தும்பி. கலைச்சொற்கள் அறிதல். கைவினைஞர், ஆர்டிஷியன். ரைட் அப்படின்னா சடங்கு. குறில் நெடில் வேறுபாடு. பரி, பாரி. பரி அப்படின்னா குதிரை, பாரி அப்படின்னா வள்ளல். ஆறு. ஆறு அப்படின்னா நதின்னு ஒரு பொருள் இருக்கு. எண் 6ஆம் நம்பர் எண்ணுன்னு ஒரு பொருள் இருக்கு. தார். தார் அப்படின்னா மாலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. படை. துணி. துணி அப்படின்னா துன்பம், கோபம். கோபம் வந்தாலே என்ன வரும்? துன்பமும் வந்துடும். இல்லைன்னா துன்பம் வந்தால் கோபம் வரும். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை சரியாக ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறு பொழுது. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? சரியான வினா வந்து யாது. எப்படி சொற்களை பேச வேண்டும்? பொருத்தமான காலம் அமைத்தல். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். இறந்த காலம், இதுதான் கரெக்டு. பொருத்தமான காலம் அமைத்தேன். திருமந்திரம் உரைப்பதில் நாம் உளம் மகிழ்கிறோம். நிகழ்காலம். பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. உழைக்கின்ற மாடுதான் ஊருக்குள்ளே விளை போகும். இப்ப வசரமா வளர்ந்துட்டான். பொருத்தமான எழுத்து வழக்கு. இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். சரியான நிறுத்தக்குறிகள் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பாமகள். ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே. கோணம் என்பதன் மருவு குடந்தை. இன்டலெக்டுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிவாளர். இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் திறன்பேசி. பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்க. இயற்பியல். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.